கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்ட விதம் அற்புதமான விதம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிற காரியம் இது மிகவும் அற்புதமானது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? டேடி, அப்பா, நீர் எங்களை அழைத்ததினால் நாங்கள் பிழைத்து கொண்டோம் இந்த உலகத்தில், இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள் நாம் கிருபை பெற்றதினால் நாம் சிறப்புற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மிகவும் அழகாக நாம் சில விஷயங்களை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே வருகிறோம். முக்கியமாக இன்றைக்கி நாம் பார்க்க போகும் வார்த்தை என்னென்னா, வசனம் எப்படியா சொல்லுது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. ஹல்லேலூயா. தேவன் எல்லா விஷயத்தையும் அற்புதமாய் செஞ்சார். நம்ம நிறைய வார்த்தைகளை பார்த்துட்டே வரோம். நாம் கிரியத்திற்கு கொல்லப்பட்டோம், நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், பரிகாரம், அவரே நம்மளுக்கு கிருபாதார வழியாக நம்மளுக்காக அவர் வந்தார், மன்னிப்பை கொடுத்தார். இதெல்லாம் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளை அழைத்து கொள்ள வச்சிச்சு, அவரோட கூட ஒப்புரவாகிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கும் ஒரு விஷயத்தை அவர் தரித்து விட்டாராம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய காசை கொடுத்து, தன்னுடைய கிரயத்தை கொடுத்து, தான் சம்பாதித்த வச்சு அவனுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு கிளாத் மாதிரி அவன் நிறைய பேர் தான் அப்பாட்ட கூட்டிகிட்டு வருவதற்கு தான் அப்பா தயாள பிரபுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த இயேசு அப்பா நமக்காக தம்மையே கொடுத்து நம்முடைய நீதினால் நம்ம நீதிமானாக்கினார். ஹல்லேலூயா. வசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, கிரியா பிரமாணத்தினாலே அல்ல, கிருபையினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். We are declared righteous. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அழகான சிந்தனை! நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம் செலுத்திருக்கிறோமா இன்னைக்கு? அப்பா, நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்பா, இது உம்முடைய நீதினால் ஆனது, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்திருக்கோமா? நீதிமானாக்குதல் எப்படி நடந்துச்சு? நான் விசுவாசத்தினால, என் விசுவாசத்தோட விளைவு அது மேசியாவின் நீதியை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. விசுவாசி மேசியாவில் நீதிமான் என்பதே நீதிமானாக்குதலின் அறிவிப்பு அல்லது நீதியின் பிரகடனத்திற்கான அடிப்படையாகும். ஹல்லேலூயா. நம்ம எந்த அடிப்படையில் நிற்கிறோம்? இயேசுவின் நீதி, இயேசுவின் நீதி. ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. நான் கட்டோடு இருந்தேன், உடைத்தீர். ஸ்தோத்திரம் அப்பா. என் காயங்களை ஆற்றினீர். ஸ்தோத்திரம். ஒப்புரவாக்கினீர். ஸ்தோத்திரம். மன்னித்தீர். ஸ்தோத்திரம். எல்லாம் வேற வேற பதம் பாருங்க. இன்னைக்கு ஒரு பதத்தை சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டோம், நீதிமானானேன் உம்முடைய நீதினால், நீதிமான் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீதிமான் நீங்கள் ஆனதுனால பிசாசுக்கு எதிரி ஆயிட்டீங்க. பிசாசு நீங்களும் ஒன்றும் கிடையாது. பிசாசு உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த பொய்களை கலைந்து போடுங்கள். நாம் பிசாசுக்கு எதிரிகள் ஆனோம், ஏனென்றால் கர்த்தருடைய நீதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துமா டேடி? ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவீங்களா? கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றி இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் டாடி. அப்பா, நாங்களா வாழ்ந்து அங்கே வந்துடலாம். இல்லை 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 இல்லை, எங்கள் நித்தியத்தில் சேர்ப்பது உங்களுடைய கிருபையா இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை அப்பா உங்களுடைய கிருபையினால் மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் பெரிய காரியங்களை ஆமென் செய்வதற்காக அவருடைய நீதினால் நம்மை நீதிமானாக்கினார். அந்த நீதிக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், மனத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், மிகவும் பெரியவர். ஆமேன். ரோமர் அழகாக இந்த வசனத்தில் 3:24, 5:19, 8:30 இந்த 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளோ ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன்.